ஆண்டுகளுக்கு முன்னால் ஃபார்ச்சூன் ஷெல் தீவில் இருந்தவர்கள் மாசில்லாமல் தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்கள். பழங்கால கதைகளில் ஒரு தம்பதியரை பற்றிய கதையும் உண்டு. அது மிகவும் ஆழமான காதல் கதை. கணவன் மீன் பிடிக்க கடலுக்கு செல்வான். அப்பொழுது மனைவி கரையில் வலை பின்னுவாள். ஒரு நாள் கணவன் கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருக்கையில் புயலில் சிக்கி படகு மூழ்கியது. மனைவி கரையிலிருந்து இதை பார்த்துவிட்டு பூ என்று அலறிக்கொண்டே கணவனை காப்பாற்ற கடலில் குதித்தாள். அதற்கு இவர்களை எவருமே பார்க்கவில்லை. சிலர் அவர்கள் மறுஜென்மத்தில் சந்தித்திருப்பார்கள் என்று நம்பினார்கள். சிலர் அவர்கள் டால்பின்களாக மாறிவிட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் இந்த ஃபார்ச்சூன் ஷெல் தீவில் இருக்கும் டால்பின்கள் மிகவும் மனக்கிளர்ச்சி உடையது. இவைகளுக்கு ஒரு ஜோடி கிடைத்துவிட்டால் அவைகளை விட்டு பிரியவே பிரியாது. இந்த உலகத்திலேயே ஃபார்ச்சூன் ஷெல் தீவில் இருக்கும் டால்பின்கள் தான் பூ என்று கத்தும். உண்மையான காதலுக்கு இவர்கள் ஒரு உதாரணம். இதுபோல் நாம் ஒவ்வொருவரும் உண்மையான காதலோடு வாழ்ந்தால் வெற்றி நிச்சயம். இந்த கதை நல்லா இருக்கா? உங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. பூ, இந்த கதை ரொம்ப சோகமான கதையா இருக்கு. இருக்கலாம், ஆனா இது உண்மையிலேயே நடந்த கதைமா. சரி, அதை விடு. உனக்கு பசிக்குதா? இல்ல. எப்ப கேட்டாலும் இப்படி பசி இல்ல இல்லன்னு சொல்றியம்மா. உடம்பு என்னத்துக்காகும்? நான் தான் உன் செல்ல பொண்ணாச்சே, எனக்கு எதுவும் ஆகாது. யாராவது வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கு வயசாகிக்கிட்டே போகுது. இவ்வளவு பெரிய பொண்ணா வளர்ந்து இருக்கிறாள, வீட்டு வேலையில ஏதாவது நமக்கு ஹெல்ப் பண்றாளா? எப்ப பார்த்தாலும் அந்த மீன் கிட்ட பேசிட்டு இருக்கிறா. நீ தான் அவளுக்கு அதிகமா செல்லம் கொடுத்து இந்த மாதிரி கெடுத்து வச்சிருக்கிற. ரொம்ப நல்லா இருக்கியா? நீ பெத்த பொண்ணு தானே, அவ உன்ன மாதிரி தான் இருப்பா. சும்மா கத்திக்கிட்டு இருக்காம வேலையை பாரு. என்ன சொன்ன? என்ன சொன்ன? இப்ப அவ என்ன சொல்லிட்டு போறா? என்ன சொன்னு சொல்றியா? சொல்ல போறீங்களா இல்லையா? ஓகே, முடிஞ்சிருச்சு. இந்த மேக்கப்பை நான் லேட்டஸ்ட் ஃபேஷன் புக்ஸ்ல இருந்து கத்துக்கிட்டேன். பிடிச்சிருக்கா? ஹேய், இங்க வா பூ. ஒரு நிமிஷம் பூ. உனக்காகவே நான் இதை வாங்கிட்டு வந்தேன். உலகத்துல எங்க தேடினாலும் கிடைக்காது. இதுக்குள்ள முட்டை இருக்கா? இல்ல. விலை அதிகமா இருக்குமே. 1000 ரூபா ஆச்சு. தேங்க்ஸ். இன்னொரு விஷயம் பூ, இது என் ஃப்ரெண்டோட கடை. இங்க கல்யாண ட்ரெஸ்ஸஸ்லாம் நல்லா இருக்கும். நான் என்ன சொல்ல, நம்ம கல்யாணத்துக்கா? இல்ல, அதுக்காக மட்டும் நான் இதை வாங்கிட்டு வரல. ஆமா, நம்ம கல்யாணத்துக்கு தான். இத சொல்லதான் எனக்காக நீ இதை இவ்வளவு விலை கொடுத்து வாங்கிட்டு வந்தியா? இத பார்த்த உடனே உனக்காக வாங்கணும்னு தோணுச்சு, அதான் வாங்கிட்டேன். என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? சரி. சரியா? இத பத்தி நான் யோசிக்கிறேன். மா, எதுக்காக ஹாங்காங்ல இருந்து வந்து அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? என் மனசுக்கு பிடிச்சதுனாலதான். அது ஒரு பெரிய கதை. உனக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும்ல? அவருன்னா எனக்கு உயிர். எப்பவும் ஜாலியா இருப்பாரு. ஆமாமா. உன் அம்மா மனசுலயே ஒரு ஆசை இருக்கு. உங்க அப்பா மாதிரியே ஒரு நல்லவனை உனக்கு கூடிய சீக்கிரத்திலேயே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன்.
ஹாய் மை ஃப்ரெண்ட். நான் ஒரு விஷயம் சொல்லதான் உன்னை கூப்பிட்டேன். லூங் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டான். நான் என்ன பண்றது? எனக்கு ஒரு கதை தெரியும். நாம பிறந்ததே காதலிச்சு சேரதா. ஆனா ஏதோ ஒரு விஷயத்துக்காக இந்த உலகத்துல பிறந்ததும் பிரிஞ்சிடுறோம். அதனால அவங்கவுங்க மனசுக்கு பிடிச்சவங்க கிடைக்கிற வரைக்கும் தேடிக்கிட்டே இருப்போம். இந்த விஷயத்துல உன்னால எனக்கு உதவி செய்ய முடியுமா பூ? பூ, ஏய் பூ, எங்க போற? ஏய் பூ. உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆல்பர்ட் ஃப்ரம் ஹாங்காங். ஆல்பர்ட். இவரை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, ஹாங்காங்ல ஷாப்பிங் சென்டர்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு எழுதி தரீங்களா? தேங்க்ஸ். தைவான்லாம் ஒரு ஊரா? எங்க ஊருக்கு என்ன குறைச்சல்? ஓ, நீங்க தமிழ் பேசுவீங்களா? ஏன் ஆச்சரியமா இருக்கா? ஃப்ளைட்ல முதல் தடவையா வரீங்களா? எப்படி சொல்றீங்க? பார்த்தாலே தெரியுதே. உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் கூச்சப்படாம என்கிட்ட கேளுங்க. யோசிக்கவே யோசிக்காதீங்க. ஏன் சொல்றேன்னா, ஹாங்காங்ல ஐயாவோட காலடி படாத இடமே இல்ல. ஊரே நமக்கு அத்துப்படி. ஆட்சேபனை இல்லைன்னா நீங்க என் கூடயே தங்கிக்கலாம். நான் எதுவும் தப்பா நினைக்க மாட்டேன். என்ன சொல்றீங்க? மூஞ்ச காட்டுங்க. என்ன பண்ற? ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். காணாமல் போனவர்கள் பற்றிய அறிவிப்பு. குட் மார்னிங் மிஸ்டர் சான். குட் மார்னிங். யுஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இருக்கு? லயன் ஃபண்ட் கம்பெனி இன்டர் பேங்க் மார்க்கெட்ல இருந்து நிறைய பணம் கடன் வாங்கிட்டு இருக்காங்க. 20% வட்டியா இருந்து வாங்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு பணம் கடன் வாங்க முடியுமோ அவ்வளவு வாங்கிட்டு இருக்காங்க. எனக்கு சில விஷயம் தெரியணும். முதல்ல லைன் ஃபண்ட் ஃபியூச்சர் ஸ்டாக் பிரைஸ்ல ஏதாவது பெட் வச்சிருக்காங்களான்னு பாருங்க. ரெண்டாவது, நம்ம கரன்சியோட வேல்யூ அதிகப்படுத்துறதுக்காக ஏதாவது பிரஷர் கொடுக்கறாங்களான்னு பாருங்க. மூணாவது, ஜப்பான் யுஎஸ் நேவல் பேஸ் கான்டாக்ட் முடிய போதான்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி எல்லா ஆன்சர்ஸும் பாசிட்டிவா இருந்ததுன்னா மீதி இருக்கிறது நான் பெட்ல இருக்கிறேன். உலகத்திலே லைன் ஃபண்ட் ஃபியூச்சர் ஸ்டாக் கம்பெனியோட பாசஸ் கிட்ட தான் பெஸ்ட் ஃபார்முலாஸ் இருக்கு. அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. அது மறுபடியும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்காக தானே நீங்க இருக்கீங்க. நான் சொல்றதை செய்யுங்க. ஓகே மிஸ்டர் சான். தேங்க்யூ. ஒரு பியூட்டிஃபுல் பொக்கேவை ஆர்டர் பண்ணி கார்மெண்ட் ஆபீஸ்க்கு அதை அனுப்பிடுங்க. கூடவே இந்த கார்டையும் சேர்த்துருங்க. நீங்க 2 பேரும் தான் பிரிஞ்சிட்டீங்களே. நாங்க இப்பவும் ஃப்ரெண்ட்ஸ் தான். தப்பா நினைக்க கூடாது. உங்களுக்கு வயசாயிட்டே போது. உங்க கல்யாணத்தை பத்தி கொஞ்சம் யோசிக்கலாம்ல. என்னால முடியாது. எத்தனையோ பொண்ணுங்க உங்களையே சுத்தி சுத்தி வராங்க. பாக்குறதுக்கு ஸ்டைலாவும் இருக்காங்க. அந்த ஸ்டைல் தான் எனக்கு பிடிக்கல. நீங்க இப்படியே பேசிட்டு போனா உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு கிடைக்கவே மாட்டா. கண்டிப்பா கிடைப்பா.
என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? சாப்பிடுங்க. நான் அனுப்பிச்ச பாட்டில் தைவான் வரைக்கும் போகும்னு நினைக்கல. என்னோட மெசேஜை பார்த்துட்டு ஹாங்காங் வரைக்கும் வந்திருக்கியே. உண்மையிலேயே உன்னை பாராட்டாம இருக்க முடியாது. நான் மத்த ஆம்பளைங்க மாதிரி இல்ல. அப்படின்னா? அதாவது நான் மத்த ஆம்பளைங்க மாதிரி இல்லைன்னு சொன்னேன். புரியல. இங்க வா. சான்ஸே இல்ல. எஸ். உண்மையாவா? நான் சொல்றது உண்மைதான். போய் சொல்ற? இல்ல. நிஜமா? நிஜமாதான். அப்போ அந்த பாட்டில் அனுப்புனது உன் பாய் ஃப்ரெண்டுக்கா? எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு. எதுக்கு? ஏன்னா அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான். நான் அதை கேட்கல, நீ ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்டேன். ஏய், இதுல தப்பு என்ன இருக்கு? நீ அழகா ஸ்மார்ட்டா தானே இருக்க. உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலையே. வா, அழகா இருக்கு. நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். இத பார்த்துதான் மெசேஜ் அனுப்புனியா? என் மெசேஜை பார்த்துட்டு ஒரு அழகான பொண்ணு என்ன தேடி வருவான்னு எதிர்பார்க்கல. சரி, நடந்த தப்புக்கு பிராயச்சித்தமா நீ இங்க இருக்கிற வரைக்கும் உனக்கு போர் அடிக்காம நான் பாத்துக்கிறேன். குட். ஸ்மைல். சூப்பர். அழகா இருக்கால. வெரி குட். நீ போன்ல ரொம்ப டென்ஷனா பேசுனீங்க. என்ன ஏதாவது ப்ராப்ளமா? அது அது வந்து ஒண்ணும் இல்ல. நான் உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன், அதனால தான் கூப்பிட்டேன். உட்கார், நான் உனக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். இல்ல, நீ என்கிட்ட எதையும் மறைக்கிற. நீ இங்க இருந்து போறது நல்லது. ஷான், என்ன சான், என்கிட்ட சொல்லாமலே நீங்க ரெண்டு பேரும் எங்க போறீங்க? அதான் பின்னாடியே வந்துட்டியே. என் கேர்ள் ஃபிரெண்ட் கூட நீ சுத்துறதா பேப்பர்ல வந்திருக்கு. பேப்பர்ல வரதெல்லாம் நம்புறியா? நீ எப்பதான் வளர போற? அந்த நியூஸ் உண்மையா இல்லையா? பார்த்தா தெரியல. நீ சின்ன வயசுல இருந்து என் கூட எல்லா விஷயத்திலையும் போட்டி போட்டுக்கிட்டே இருக்க. ஏய் சான், ஒரு நிமிஷம் இங்க வா.
நீ என் கம்பெனியோட ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்க போறேன்னு கேள்விப்பட்ட. உன்னோட கம்பெனி ஸ்டாக்ஸ் மட்டும் இல்ல, நிறைய வாங்கலாம்னு இருக்கேன். இங்க பாரு சான், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. நான் தான் எல்லா கம்பெனியோட ஸ்டாக்ஸையும் டீல் பண்றேன். அதனால நீ என்ன செஞ்சாலும் என்ன ஜெயிக்க முடியாது. அதையும் பார்க்கலாம். நீ இப்ப நின்னுகிட்டு இருக்கிறது என்னோட போட்ல, உன் கூட நிக்கிறது என்னோட கேர்ள் ஃபிரெண்ட். நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாரு சான். இப்ப நீ என்கிட்ட என்ன எதிர்பார்க்கற? என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்புறம் நான் உனக்கு சான்ஸ் தரல, நீ வருத்தப்படக்கூடாது. இவங்க முன்னாடி உனக்கு மன்னிப்பு கேட்க வெக்கமா இருந்தா நான் இங்க இருந்து போயிடுறேன். 5 நிமிஷத்துக்குள்ள எனக்கு போன் பண்ணியாத நீ மன்னிப்பு கேட்கணும். 5 நிமிஷம் தான். இப்ப டைம் என்ன? கரெக்டா 5:30 ஆகுது. அது சரி, ஓடாத வாட்சை கட்டிட்டு என்ன செய்ய போற? நான் டைம் பாக்குறதுக்காக இந்த வாட்ச் கட்டுறது இல்ல, இதுல இருக்க டைமண்ட்ஸ்க்காக தான். அவன் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். இவன் இன்னும் 5 நிமிஷத்துக்குள்ள எனக்கு போன் பண்ணலன்னா இவனை தூக்கி கடல்ல போட்டுருங்க. ஆனா சாவக்கூடாது, மன்னிப்பு கேட்கணும். எஸ் பாஸ். கவனிச்சல்ல? கவலைப்படாதீங்க பாஸ், இவனை நாங்க பாத்துக்கிறோம். பாய் பாய். ஒழுங்கா எங்க பாஸ் கிட்ட மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேட்டா என்ன குறைஞ்சா போயிடுவேன். அடம் பிடிக்காத, போன் போட்டு கொடுக்குற மரியாதையா மன்னிப்பு கேட்டுரு. மிஸ்டர் சான், நானாவது பரவாயில்ல, இவனுங்கெல்லாம் ரொம்ப மோசமானவனுங்க. டேய், அதை எடுத்துட்டு வா. சொல்ற. சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. சொல்ற. பாய். வரேன். சீக்கிரம். நீ இவனை தூக்கு. அவனை விடாதீங்க. Oh, great. Chan, ஒண்ணும் ஆகலையே. I'm fine. போன் பண்ணு. எங்க வா? எங்க இருக்கான்னு பாருங்க. உனக்கு ஒண்ணும் ஆகலையே? இல்ல. நீ இங்கதான் இருக்கியா? இரு, நான் இங்கதான் இருக்கா. தூக்கி விடுங்க, தூக்கி விடுங்க. இதா, நீச்சல் தெரியாம ஏன்டா வந்த? அவன் எங்க இருக்கான்னு நல்லா தேடுங்க. அவன் தப்பிச்சு போறான். கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட என்ன சொன்னாரு? அவனை தண்ணியில தூக்கி போட சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரி தானே நம்ம செஞ்சிருக்கோம். ஆமா ஆமா. சரி, அதையே சொல்லிடுவோம். வாங்க சீக்கிரம் வாங்க.
தேங்க்ஸ். உனக்கு ஒன்றும் ஆகலையே? நீ யாரு? நான் தான் பூ. பேரை கேட்கல. எங்க இருந்தா தப்பிச்சு வரியா? ஆமா, நான் தப்பிச்சு வந்திருக்கேன். வியட்நாம் அகதியா? நான் வியட்நாம் அகதி தான். நீங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நான் ஒருத்தி தான். என்ன விஷயம்? யாரு போட்டை ஓட்டுறா? ஏய், தூக்கம் வருதா? தூக்கம் வரல, எனக்கு பசிக்குது. உனக்கு பசிக்கல? ஓ, எனக்கு ஒன்றும் அவ்வளோவா பசிக்கல, ஆனா சாப்பிடணும் போலதான் இருக்கு. சும்மா உட்காரத்துக்கு பதிலா பசிய மறக்கிறதுக்கு நாம ஏதாவது பேசிட்டு இருக்கலாமே. எதை பத்தி? உனக்கு பிடிச்ச விஷயங்களை பத்தி பேசலாமே. மியூசிக்கை பத்தியோ, காரை பத்தியோ, இல்ல ரியல் எஸ்டேட், இன்னும் எவ்வளவு விஷயம் இருக்கே. எதை நினைச்சு சிரிக்கிற? நான் உன்னை போர் அடிக்கிறேனா? அவங்களாலதான் இந்த தூய்மையான உலகம் கெட்டு அப்ப போகும். என்ன பிடிக்கலங்கறியா? நான் சொன்னது கெட்டவங்களதான். அப்ப நான் நல்லவன்னு ஒத்துக்கிறேன். ஆமா, உன்னை பார்த்தா நல்ல மாதிரி தான் இருக்கு. உனக்கு பிடிச்ச விஷயம் என்ன? எதுக்குமே கவலைப்படாம ஊரை சுத்தணும், வாழ்க்கையில எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஹாங்காங்ல இருக்கிற நட்சத்திரங்கள் ரொம்ப அழகா இருக்கு. ஏய், என்ன சொல்ற நீ? உலகத்துல எந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் எல்லா நட்சத்திரமும் அழகுதான். எல்லாம் நம்மளோட நினைப்பை பொறுத்துதான் இருக்கு. என்ன? யாரு? ஷூட்டிங் ஸ்டார். ஷூட்டிங் ஸ்டாரா? அதோ இன்னொரு ஷூட்டிங் ஸ்டார். உன் மனசுக்குள்ள என்ன வேண்டிக்கிட்ட? வெளியில சொல்லக்கூடாது, சொன்ன பலிக்காது. எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். என்ன?
இந்த பக்கம் எந்த வண்டியுமே வராது. உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா என் கூட வா. உன்னை ஜாக்கிரதையா சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு. பரவாயில்ல, எந்த வழியா போகணும்னு சொல்லு, நான் நடந்தே போயிடுறேன். போறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கு எந்த ஊருமே இல்ல மிஸ். என் பேரு பூ. பூ? பூ இல்ல பூ. சரி சரி, அதை விடுங்க, வண்டியில ஏறுங்க. ஓகே. ஒரு நிமிஷம் சார். நான் உங்ககிட்ட சொல்ல, இவகிட்ட தான் சொன்னேன். சான், வண்டியில 2 செட்டு தானே இருக்கு. தெரியும், இந்தா இதை வச்சுக்க. இப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா லாரியோ பஸ்ஸோ வரும். அதை பிடிச்சி சீக்கிரம் வீட்டுக்கு வந்து சேர்ந்துரு. புரியுதுல்ல? உள்ளவா. இவ்ளோ பெரிய வீட்ல நீ மட்டும் தனியாவா இருக்க? இல்ல, கூட வேலைக்காரங்களும் இருக்காங்க. வேலைக்காரங்களா? உனக்கு இப்படி தனியா இருக்க போர் அடிக்கல? அங்க உட்காரு. நான் சுத்தி பார்க்கலாமா? தாராளமா. தேங்க்ஸ். ரொம்ப பசிக்குது. ஓ, பசி தாங்கல. என்ன தேடிட்டு இருக்க? மீனுக்கு இறைய தேடிட்டு இருக்கேன். தேவையில்லை, ஏன்னா அது எலக்ட்ரிக் ஃபிஷ். சரி, இங்க வா. எதுக்காக எலக்ட்ரிக் ஃபிஷ் வச்சிருக்க? ஏன் வச்ச கூடாது? தண்ணியும் மாத்த வேண்டியதில்ல, அப்புறம் மீனும் செத்து போகாதே. கரண்ட் போச்சுன்னா என்ன பண்ணுவ? எனக்கு தெரியாது. ஏய், இவ்ளோ பெரிய வீடு வச்சிருக்கேன். உன் வீட்டுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்கல்ல? எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்ல. உனக்கு தனியா இருக்க தான் பிடிக்குமா? இங்க என்ன பண்ற? ஏய், உனக்கு சண்டைனா ரொம்ப பிடிக்குமா? சில பேருக்கு கோல்ஃப் விளையாட பிடிக்கும், சில பேருக்கு ஹார்ஸ் ரைடிங் பிடிக்கும். எனக்கு பாக்ஸிங் உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்க பிடிக்கும். ஏய், இந்த மிஷின் என்ன வித்தியாசமா இருக்கு? சரி வா போலாம். இது ஒண்ணு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ள போய் மாத்திக்க. அதுக்கு பின்னாடி. ஹாய் பெரி, எனக்கு ஒரு டாக்ஸி வேணும். ஆமா, சீக்கிரம் அனுப்பு. நான் இதுக்குள்ள சொல்லல, அந்த கண்ணாடிக்கு பின்னாடி ஒரு ரூம் இருக்குன்னு சொன்னேன். நீ இங்கதான் சொன்னேன்னு நினைச்சு நான் இதுக்குள்ள போய் மாத்திக்கிட்டேன். உனக்கு பசிக்குதா? ஆமா, ரொம்ப பசிக்குது. சாப்பிடலாவா? எனக்கு சைனீஸ் சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். என்ன? சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. நான் எப்பவுமே ஹோட்டல்ல இருந்து தான் வர வைப்பேன்.
உங்க வீட்ல இவ்வளவு பெரிய கிச்சன் இருந்து சமைக்கிறது இல்லையா? எனக்கு சமைக்க தெரியாது. ம். என்னைய பார்த்துட்டு இருந்தா இப்படி சீக்கிரம் சாப்பிடு. ஓகே. ஏன் சிரிக்கிற? நீ சாப்பிடுற விதம் எனக்கு பிடிச்சிருக்கு. நீ பணக்காரனா? அப்படிதான் எல்லாம் சொல்றாங்க. நீ என்ன வேலை பண்ற? வேஸ்ட் பேப்பர் வைக்கிறேன். உண்மையை சொல்லு. உண்மையா தான் சொல்றேன். பார்த்தா அப்படி தெரியலையே. குடிக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது கிடைக்குமா? ஜூஸ் சாப்பிடுறியா? உடம்புக்கு நல்லது. தானே தேடுறீங்க? அவங்க இப்பதான் லிஃப்ட்ல கீழே போனாங்க. ஜானோட போட்டோ போட்ட புக்ஸ் வார வாரம் வந்துட்டு தான் இருக்கு. ஆனா ஒவ்வொரு வாரமும் அவனை ஒரு புது பொண்ணோட தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு வேணா அவன் மேல நம்பிக்கை இருக்கலாம், ஆனா எனக்கு இல்ல. இதுல அவன் பழைய கேர்ள் ஃபிரெண்ட் சொன்னது இருக்கு, படிக்கிறேன் கேளு. பொண்ணுங்க கிட்ட எப்படி பழகணும்னு தெரியாது. அவங்களோட தேவைகளை பத்தி அவன் கவலைப்பட்டதே இல்லை. இருந்தாலும் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்லிடுவான். அவனுக்கு அவன் பிசினஸ் தான் முக்கியம். புதுமையை ரொம்ப விரும்புவான். ஒரு தடவை முடிவு எடுத்துட்டான்னா அவன் யாருக்காகவும் அந்த முடிவை மாத்திக்கவே மாட்டான். அவன் கூட இருந்தா எனக்கு பாதுகாப்பு இல்லாத மாதிரி இருக்கும். ஓ, அப்படின்னா என்ன? இதுக்கப்புறமும் நான் சொல்றது உனக்கு புரியலன்னா நாளைக்கு உனக்கும் இதே நிலைமை தான் வரும். இனி முடிவெடுக்க வேண்டியது நீதான். அவன் கூட சுத்துற பொண்ணுங்கெல்லாம் அவனுக்கு ஏத்தவங்க இல்ல. அவனை ஒழுங்கா புரிஞ்சு வச்சிருக்கிறது இந்த உலகத்திலேயே நான் மட்டும்தான். சரி, அதை விடு. வர வர இங்க இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. ஊருக்கு போறியா? இல்ல, ஜான் கூட இருந்தா ஜாலியா இருக்கு. ஆனா அவன் அப்படி நினைக்கலையே. உன்னையும் மத்த பொண்ணுங்க மாதிரி அவன்கிட்ட நடந்துக்கணும்னு எதிர்பார்த்தான்னா? என்னன்னா அந்த மாதிரி பொண்ணுன்னு நினைச்சிட்டியா? ஆனா அவன் அந்த மாதிரி ஆளாச்சே. அவனை பத்தி உனக்கு சரியா தெரியாது. நான் ஒரு நல்ல ஐடியா வச்சிருக்கேன். அதுக்கு எனக்கு உதவி பண்ண போறது நீதான். என்னால முடியாது. ப்ளீஸ். ஆளை விடு. தயவு செஞ்சு பூ எங்க போயிருக்கான்னு சொல்லுங்க. ஏதோ பாட்டில்ல மெசேஜ் பார்த்துட்டு ஹாங்காங் கிளம்பி போயிட்டா. பூ, நீ ஹாங்காங்ல எங்க இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன். நான் எல்லா ரிப்போர்ட்டையும் செக் பண்ணிட்டேன். கார்பரேஷன் ரிப்போர்ட்ல 12% ஏறி இருக்கு. டாக்ஸ் போனது போக 20 கோடிக்கு மேல போயிருக்கு. எதிர்பார்த்த பிரைஸ் 30%க்கு மேல. இது வரைக்கும் எதிர்பார்த்த மாதிரி கரெக்டா போயிட்டு இருக்கு மிஸ்டர் சான். லோவோட கம்பெனில இருந்து 16% ஷேர்ஸ் வாங்கியிருக்கோம். ஆனா மிஸ்டர் லோவோட ஷேர் ஹோல்டர்ஸ் 65% ஷேர்ஸை கையில வச்சுக்கிட்டு விற்க மாட்டேங்கிறாங்க. மிஸ்டர் சான், இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து அந்த ஷேரை நம்ம வாங்கினோம்னா கண்டிப்பா நம்ம கம்பெனிக்கு லாஸ் வரும். ஏன் எல்லா ஷேரையும் வித்துருங்க. நாம இப்படி திடீர்னு நம்ம கம்பெனியோட எல்லா ஷேர்ஸையும் வித்துட்டோம்னா நம்ம ஸ்டாக்கோட வேல்யூ ரொம்ப குறைஞ்சு போயிடும். அப்படி செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கம்பெனி பெரிய லாஸ் சந்திக்க வேண்டி வரும். நான் என்ன சொல்லணும் அதை செய்யுங்க. கேகேவை லஞ்சுக்கு கூப்பிடுங்க. எஸ் சார். கேகேங்கிறது யாரு? என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் டைரக்டர். உன்னை கொல்லாம விட மாட்டேன்.
கீழே போகணுமா? சாரி, நான் மேலே போயிட்டு இருக்கேன். மேலே என் ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டு இருக்கேன். இதுதான் கடைசி ஃப்ளோர். இதானா? இதானா? அவங்க கீழே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பேரு? அதை கேட்க தான் போய்கிட்டு இருக்கேன். உங்க பிளாட் ரொம்ப அழகா இருக்கு. எவ்வளவு வாடகை கொடுக்குறீங்க? எதுக்காக கதவுல அப்படி எழுதுன? எந்த கதவுல? ஏய், வெள்ளைக்காக்கா பாரு. ஓட பார்த்த கைய உடைச்சிருவேன். கைய விடுறா பாவி. கையே அதோ கையே. ஏன் செஞ்சேன்னு சொல்லு. நீ வேணா லிஃப்ட்ல போறியா? பிளாட் நல்லா இருக்குன்னு தான் சொன்னேன். சுத்தி சுத்தி காட்டவா சொன்னேன்? என் பேக் பாக்கெட்ல இருக்கு. என்னது? உனக்கு வேண்டியது என் பேக் பாக்கெட்ல இருக்கு. கை உடைஞ்சிச்சு நினைக்கிறேன். இரு, இதுக்கெல்லாம் என் லாயர் கிட்ட நீ பதில் சொல்லணும். படி. காணாமல் போனவர் பற்றி அறிவிப்பு. என்னாச்சு? என்ன அடிச்ச கொண்டு இருப்பான். தப்பிச்சிட்டேன். ஜான் என்ன சொன்னா? அந்த பேப்பரை பார்த்து நான் ஒரு பெரிய பணக்காரனோட கேர்ள் ஃப்ரெண்ட்னு அவன் நம்பிட்டானா? அது எனக்கு எப்படி தெரியும்? உன் பிளான் உனக்கு தான் தெரியணும். நிச்சயம் ஒர்க் அவுட் ஆகும். சரி, உன்னோட அடுத்த ஸ்டெப் என்ன? என்னோட அடுத்த ஸ்டெப் உன் ஃப்ரெண்ட்ஸுங்க செய்யற ஹெல்ப்ல தான் இருக்கு. ஏய், உன்கிட்ட இருக்க எல்லாத்தையும் எங்க கிட்ட கொடுத்துரு. இல்லன்னா நீ இங்க இருந்து உயிரோடயே போக முடியாது. நீ போ, நான் பாத்துக்கிறேன். ஏய், குடு போடா. ஏய், குடு. நீ கத்தற விட்டுறோம் நினைச்சியா? எங்களை பத்தி சாதாரணமா இடம் போட்டாத. நீ ஒரு பெரிய பணக்கார பையனோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்க விஷயம் எங்களுக்கு நல்லா தெரியும். ஒழுங்கு முறையா தான் கொடுத்துரு. நீ போ. இல்லன்னு நீ சொல்ல முடியாது. உன் போட்டோ பேப்பர்ல வந்திருக்கு பாரு. ஏய், இவகிட்ட எல்லாம் இப்படி கேட்டா பதில் சொல்ல மாட்டாடா. வர கிட்ட போறா. உனக்கு ஒண்ணு ஆகலையே. உடஞ்சிட்டா. நீயா? உனக்கு ஒண்ணும் ஆகலையே? ஒண்ணும் ஆகல. இவங்கள யாரும் புதுசா இருக்காங்க? என்னது? ஒண்ணு இல்ல. ஏண்டா இந்த தடியும் எங்க இருந்து வந்தானுங்க?
ஏய் கிட்ட வராத, அங்க நில்லு. இது பார், கிட்ட வந்த உன்னை குத்திடுவேன். குத்திடுவேன்னு உன்னையே குத்திக்கிற? ஏய், இன்னைக்கு நீ தப்பிச்ச, இன்னொரு நாள் மாட்டாமலையா போயிடுவ. அப்ப பாத்துக்கிறோம். அவங்கள துரத்த வேண்டாம். இதுதான் என்னோட ஃபேக்டரி, பாதுகாப்பா இருக்கலாம். என்ன உன் ஃபேக்டரி பூரா குப்பையா இருக்கு? பழைய பேப்பர் பிசினஸ் பண்றேன்னு சொன்னல, இதை வச்சுதான் நான் பணக்காரன் நானு. குப்பைக்கு கூட இவ்வளவு மதிப்பு இருக்கும்னு நான் நினைக்கவே இல்ல. நாம முதல்ல சந்திச்சப்போ நீ ஒரு அகதின்னு சொன்ன. இப்ப யாரோ பெரிய பணக்காரனோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்ற. இதுல எது உண்மை? ரெண்டாவது சொன்னதுதான் உண்மை. உனக்கு என் கூட இருக்க பயமா இருக்கா? நான் எதுக்கும் பயந்ததில்ல. அப்ப என் பாய் ஃப்ரெண்ட பார்த்தா கூட நீ பயப்பட மாட்டியா? சரி, நீ அந்த பணக்காரனுக்கு எப்படி கேர்ள் ஃப்ரெண்ட் ஆன? தைவான்ல என் வீட்டுக்கிட்ட ஒரு பணக்காரன் இருக்கான். அவன் எங்க வீட்டு பக்கம் அடிக்கடி வந்து போவான். அவன் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பான். 4-5 கார் கூட வச்சிருக்கான். அந்த பக்கமா போகும்போது நான் அவனை டெய்லி பாப்பேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இப்படி பாத்துட்டு இருந்தாலே காதல் வரும்னு. அப்புறம் என்னாச்சு? நான் அவனை தேடி போனேன், என் காதல் வலையில விழ வச்சேன். அவன்கிட்ட உனக்கு அப்படி என்ன பிடிச்சது? அவன் அழகா இருப்பான், டான்ஸும் ஆடுவான். இந்த 2 விஷயம் தான் எனக்கு பிடிச்சது. உனக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்குமா? உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமா? நல்லாவே தெரியும். இந்த மாதிரியா? எஸ். இந்த மாதிரி ஆட தெரியுமா? தெரியும். இதெல்லாம் ரொம்ப போர். வேற ஏதாவது ஃபாஸ்ட் மூமெண்ட்ஸ் உனக்கு தெரியுமா? தெரியுமே. தெரியுமா? ஏய் வா. பயந்துட மாட்டியே? மாட்டேன். என்ன கெட்டியா பிடிச்சுக்க. ஓகே. கம் ஆன், ஜம்ப் ஜம்ப் ஜம்ப். ரெடி? எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. ஒன்ஸ் மோர். பயமா இல்லையா? இல்ல, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, இன்னும் ஒரு தடவை ஆடலாமா? என்ன கெட்டியா பிடிச்சுக்க. என்ன நான் இன்னும் ஸ்பீடா சுத்த போறேன். கையை விட்டுறாத. ஓகே ஓகே. பிடிச்சுக்க. அங்க போனவன குதிக்கணும். ஓகே. இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு. குட். சொல்ல. இன்னைக்கு ஸ்டாக் 70% இருந்து குறைஞ்சு 60%க்கு வந்திருக்கு. நமக்கு எவ்வளவு நஷ்டம் சொல்ல? கிட்டத்தட்ட 10 கோடி இருக்கும். உங்க ஃப்ரெண்ட் மிஸ்டர் சான் தான் உங்களோட எல்லா ஷேரையும் வாங்கியிருக்காரு. இப்போ சானோட அடுத்த மூவ் என்ன? அவன் எல்லா பேங்கர்ஸோட ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருக்கான். நம்மள ஓவர்டேக் பண்ணலாம். நம்ம கம்பெனி ஓவர்டேக் பண்றேன்னு அவன் கம்பெனி வேல்யூ எது குறைச்சுக்கிட்டான்? எனக்கு ஒண்ணுமே புரியல. அவன் என்ன பிளான் பண்றான்? ஏன் இப்படி நடந்துக்கிறான்? ஒண்ணும் புரியல. சார், உங்களுக்குலாம் என்ன ஆச்சு? சான் கூட சண்டை போட்டோம். அவனுக்கு அடிபட்டுதா? இல்ல, அவனுக்கு ஒண்ணும் ஆகல. நீங்களாம் ஏன் இப்படி பண்றீங்க? அவனுக்கு ஏதாவது ஒண்ணா என்னால தாங்கிக்க முடியாதுன்னு தெரியும்ல. அதே மாதிரிதான் நீங்களும். உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் என்ன பண்ணுவேன்? யாரை கேட்டு இந்த மாதிரிலாம் பண்ணீங்க? உங்க அப்பா தான் இந்த ஐடியா கொடுத்தாரு. அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு? சான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். சானை கன் எடுத்து சுட்டுக்க வேண்டியதானே? அங்கேயே எல்லா பிரச்சனை முடிஞ்சிருக்கோம். அதத்தான் யோசிச்சேன். அது கோழைங்க செய்யறது. அதை விட கேவலம் வேற எதுவும் இல்ல. அவன் கூட நேருக்கு நேரா மோதணும். கரெக்டா சொன்னீங்க பாஸ். ஓ, யா யா யா. என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. ஒரு ஃபைட்ல வர வைக்கிறேன். அவனை விட குள்ளமா இருக்கணும். சானை விட அழகாவும் இருக்கணும். அவன் தோக்கணும். அதை பார்த்து நான் சிரிக்கணும்.
என்ன பண்றீங்க? இப்படி சிக்னல் கொடுத்தா வெளியே போங்கன்னு அர்த்தம். சீக்கிரம் போங்க. குழப்பறாரு. இந்த பொண்ணு பாத்திருக்கீங்களா? இந்த பொண்ணா? இந்த பொண்ணு நான் பாத்திருக்கேன். இந்த பொண்ணு நான் பாத்திருக்கேன். இந்த பொண்ணு பேர் மேரி. அட இந்த பொண்ணு பேர் மேரி இல்ல. அட மேரி தான் பையன். நல்லா தெரியும். நான் பாத்திருக்கேன். அந்த பக்கம் போனா அந்த பொண்ணு இந்த பக்கமா தான் போனா. ஆனா அவ பேர் மேரி இல்ல. அவ பேர் மேரி தான். எனக்கு நல்லா தெரியும். நான் பாத்திருக்கேன் சார். நீ பார்த்தது உண்மைன்னா நான் பார்த்தது பொய்யா? நீ பார்த்தது உண்மையா இருக்கலாம். அதுக்காக நான் பார்த்தது பொய்யா? ஆனா அவ பேர் மேரி இல்ல. அவ பேர் மேரி தான். இல்லப்பா எலிசபெத். Albert. எஸ், யாரு வேணும்? ஆல்பர்ட் நீதானே? என் பூ எங்க இருக்க மரியாதையா சொல்லிடு. அவன் இல்லாம என்னால வாழ முடியாது. அவன் எங்க இருக்கான்னு சொல்லு. சொல்லு. அவளை நீ என்ன பண்ண? அவன் எங்க இருக்கான்னு சொல்லு. Mr. Chan? Yes. Welcome, sir. இது எதுக்கு? அது வந்து சார், இவங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அழகா இருக்காங்க. அந்த அழகு கெட்டக்கூடாதுன்றதுக்காக தான் இதை யூஸ் பண்றேன். ரொம்ப அழகா இருக்க. Thank you. இத குடிக்கலாமா? நல்லா இருக்கும். இந்த ட்ரிங்க், இந்த இடம், இந்த மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவ்வளவு பெரிய ஹோட்டல்ல நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. ஆர்டர் பண்ணலாம். நான் பண்ணட்டுமா? இங்க தைவான் சாப்பாடு கிடைக்குமா? சும்மா தான் கேட்டேன். நான் பயந்தே போயிட்டேன். சாப்பிடும்போது இத்தனை பேர் சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? அவங்க எல்லாரையும் போக சொல்லுங்க. எஸ் சார், நீங்க எல்லாம் வெளியே போயிருங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஏய், இந்த ஹோட்டலுக்கு வேற யாரும் வரமாட்டாங்களா? இன்னைக்கு நமக்காக மட்டும் புக் பண்ணிருக்கேன். என்னது? அப்போ இங்க என்னால எந்த பெரிய விஐபியோ இல்ல நடிகரையோ பார்க்க முடியாதா? அப்ப நீ ஏற்கனவே சொன்ன மாதிரி உனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே இல்லையா? ஆனா விரோதிங்க இருக்காங்க. சான், ஏன் இந்த மாதிரி செஞ்ச? என் கம்பெனியோட ஸ்டாக் வேல்யூ எல்லாத்தையும் ஏன் இவ்வளவு கம்மியா வித்த? நான் இப்ப பிஸியா இருக்கேன். நாளைக்கு பேசுவோம். எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு. நீ ஏன் என்ன வெறுக்கிற? நீயும் வாழ மாட்டேங்கிற, என்னையும் வாழ விட மாட்டேங்கிற. மிஸ்டர் லோ, இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் மொத்தத்தையும் அவர் புக் பண்ணிருக்காரு. சார், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். இங்க உட்கார்ந்துகிட்டு உங்க நேரத்தை வீணாக்கிறதுக்கு பதிலா ஆபீஸ்ல உட்கார்ந்து உங்க கம்பெனியை காப்பாத்துறத பத்தி யோசிக்கலாம்ல? முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் சானோட கெஸ்ட். இந்த ஹோட்டலை எங்களுக்காக ரிசர்வ் பண்ணிருக்கோம்.
நாங்க தனியா இருக்கத்தான் இங்க வந்திருக்கோம். ஆனா நீங்க எங்களை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சா நல்லா இருக்கும். சான், வெளியே போய் பேசலாம். பேசுறதுக்கு எதுவும் இல்ல. அப்படியா? வெயிட் பண்றேன். வாங்கடா வெளியே. இப்படி தொடக்கு போட்டா வெளியே வரணும்னு அர்த்தம். ஓஹோ, அப்படியா? ரொம்ப தைரியமா பேசுனேன். இதெல்லாம் சாதாரணம். எங்க ஊர்ல இந்த மாதிரி நிறைய பேர் கூட சண்டை போட்டிருக்கேன் தெரியுமா? போய்தான் ஆகணுமா? யா, சீக்கிரம் வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ. சான், ஜாக்கிரதை. உனக்காக காத்துட்டு இருப்பேன். நான் உங்க பாஸ் கிட்ட பேசிட்டேன். சான் கூட எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதனால இந்த பார்க்கிங் லாட்ல நான் புக் பண்ணிட்டேன். நீங்களும் வீட்டுக்கு போலாம். இங்க என்ன நடந்தாலும் அந்த பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். பில்ல வீட்டுக்கு அனுப்பி. எஸ் சார். கேட்டீங்கல்ல, வாங்க போலாம். மிஸ்டர் சான், உங்களுக்கு அதை காத்துட்டு இருக்காங்க. லோ, இங்க என்ன நடக்குது? சான், உனக்கு ஒரு ஃப்ரெண்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க போறேன். அவனை ரொம்ப தூரத்துல இருந்து கூட்டிட்டு வந்திருக்கேன். Ladies and gentlemen, ta-ta! Alan. இங்க பாரு சான், இவன் பேர் ஆலன். உயரத்தை பார்த்து தப்பா எடை போட்டுறாத. இப்போ இவன் தான் என்னோட சார்பா உன் கூட சண்டை போட்டு ஜெயிக்க போறான். நான் இப்ப சண்டை போடுற மூட்ல இல்ல. வீணா தகராறு பண்ணாம இங்க இருந்து போயிடு. எனக்கு வேற வேலை இருக்கு. பயந்துட்டியா சான்? நீயே குள்ளம். உன்னை விட குள்ளமா இருக்கிற இவன் கூட சண்டை போட்டு தோத்துட்டா உனக்கு தான் கேவலம். இங்க பாரு, நீ திருந்தவே மாட்ட. நாம மோதித்தான் ஆகணும். இவங்க எதுக்காக கிளவுஸ் யூஸ் பண்றாங்க? இதென்ன பெருசண்டையா? சான் தோக்கணுமே தவிர அவன் சாவக்கூடாது. புரிஞ்சுதா? கிளவுஸ் போட்டுட்டு அடிச்சா அடிபடாதே. என்னது? அந்த கிளவுஸால அடிச்சா அடிபடாதுங்கறியா? உன்னை அடிச்சு காமிக்கணுமா? உட்காருங்க. சண்டை போட முடியலன்னா நீ தோத்துட்டேன்னு அர்த்தம். இதுதான் விதிமுறை. எல்லாரும் நீ பெரிய ஃபைட்டர்னு சொல்றாங்க. கமான். இது பார், அவங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டேன், அதனால சண்டை போட்டுதான் ஆகணும். சண்டை தானே போடணும். ரெடி? ஓ எஸ். ஆலன் தோக்குற மாதிரி இருக்கு. இல்ல 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 இல்ல. சானோட திறமைய ஆலன் கொஞ்சம் சோதிச்சு பார்க்கறான். குட். இப்ப எதுக்கு கிளவுஸ மாத்துறான்? சோதிச்சதுல சானை விட ஆலன் பலசாலின்னு புரிஞ்சுக்கிட்டான். அதனாலதான் சாஃப்டான கிளவுஸா மாத்திக்கிறான். இனிமேதான் வேடிக்கையே இருக்கு. நான் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன், அதனால சண்டை சீக்கிரம் முடியக்கூடாது.
ஒருத்தன் சண்டைய முறையா கத்துக்கிட்டாங்கிறத அவனோட கால அசைவுகளை வச்சே தெரிஞ்சுக்கலாம். ஆனா சேனை பாரு, என்ன பண்றதுன்னே புரியல. ஹேலன் ரொம்ப திறமையா சண்டை போடுறான் பாரு. பாஸ், உங்களுக்கு எல்லாம் தெரியுது, நீங்க ஏன் சண்டை போடக்கூடாது? நான் சின்ன வயசுல அவனோட தான் பிராக்டிஸ் பண்ணேன். ஆனா எப்பவுமே நான் தோத்துடுவேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் விட்டுட்டு மைக் அனௌன்சர் ஆயிட்டேன். அப்படியா? இந்த விஷயத்தை பத்தி நீங்க எங்ககிட்ட சொல்லவே இல்ல. பேசுறது தானே. அதுல இப்போதைய சாம்பியன் நான் தான். சண்டைன்னு வந்தா நான் உங்கள மாதிரி தான். எப்படி? ஒன்னுத்துக்கும் லாய்க்கல்ல. சான் ரொம்ப நல்லா சண்டை போடுவான். இப்ப என்னாச்சுன்னு தெரியல. அவன் பிராக்டிஸ விட்டுட்டான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அந்த சான் தோக்கணும், அதை பார்த்து நான் ரசிக்கணும். சான் வசமா மாட்டிக்கிட்டான். இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். சரியான அடி, ஆனா பவர் தான் பத்தல. Come on. இப்ப என்ன சொல்ற? நீ ஜெயிச்சிட்ட. அவன் அடிபட்டு விழுந்துட்டான். நாங்க போய் அவனை அடிக்கட்டுமா? எத்தனை தடவை சொல்றது? அடிபட்டு கீழே விழுந்தவனை தாக்குறது வீரனுக்கு அழகு இல்லைன்னு. ஒரு அடிப்பட்ட பாம்பை போய் அடிக்கிறேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஜாக்கிரதை. போலாம் வாங்க. என் வேலை முடிஞ்சிருச்சு. இதுக்கு தானே கூட்டம் வந்த? சான், அடிபட்டுடுச்சா? நீ ஏன் இப்படி தோத்துட்ட? நான் தோத்ததுல உனக்கு சந்தோஷம் தானே? தப்பா நினைச்சிட்டு இருக்க. நான் அப்படி நினைக்கல. டாக்டர் கூப்பிடணுமா? சரி விடு. ஓகே சான், உடம்ப பாத்துக்க.
நீ இன்னும் போலியா? உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன். நீ வரலன்னு உன்னை தேடி நானே வந்துட்டேன். உன்னை தோக்கடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி அநியாயமா சண்டை போட்டிருக்காங்க. இல்ல, சண்டை நியாயமா தான் நடந்தது. ஆனா நான் தான் தோத்துட்டேன். அப்போ உனக்கு உண்மையிலேயே சண்டை போட தெரியாதா? சாரி, சும்மாதான் சொன்னேன். நீ நல்லா பிராக்டிஸ் பண்ணா அவனை தோக்கடிக்கலாம். நாளையில இருந்து பிராக்டிஸ் பண்ணணும். ஆனா மத்தவங்களோட சண்டை போடுறதுக்கு இல்ல. பின்ன எதுக்காக பிராக்டிஸ் பண்ணணும்? உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு. மூளையை நல்லா வேலை செய்யும். நான் பிராக்டிஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. உன் வீட்ல பெருசா ஜிம் வச்சிருக்கியே, அது பார்க்க மட்டும்தானா? தனியா பிராக்டிஸ் பண்ண போர் அடிக்குது. அப்போ நானும் கூட பிராக்டிஸ்க்கு வரேன். ஏன் இவ்வளவு அன்பா நடந்துக்கிற? நீ பணக்காரங்கிறதுனால. நீ சிரிச்சா எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? சண்டை போடும்போது உன் முகத்தை உம்முன்னு வச்சிருந்ததுனாலதான் நீ தோத்துட்டேன்னு நினைக்கிறேன். பாரு, நீ சிரிச்சா அழகா இருக்க. ஒண்ணு சொல்லட்டா? நீ இந்த மாதிரி பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாளைக்கு என் கூட வெளியில வரியா? எங்கன்னு சொல்லு. முதல்ல சரின்னு சொல்லு. எங்கன்னு சொன்னாதானே? வரேன்னு சொல்லு. சரி, எங்க போலாம்? உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? அது வந்து என்னன்னு தெரியல, எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு. வந்து உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு சொல்லு. உன் பதிலுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். 3 வார்த்தையில சொல்லிடலாம். I hate you இல்ல I love you.
நீ எப்ப வந்த? என்னாச்சு உனக்கு? உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். நான் காதலிக்க ஆரம்பிச்சிட்டேனோன்னு தோணுது. காதலுங்கிறது ஒரு பெரிய கனவு. கண்முழிச்சு பார்த்தா எல்லாமே கலைஞ்சிரும். அதனால காதலிக்கிறது ரொம்ப சுலபம். நீ காதலுங்கிற வலையில விழுந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆல்பர்ட், எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னது? உன் பாய் ஃப்ரெண்ட் இங்க வந்திருக்கான். என்ன? இங்க வந்து என் கழுத்தை பிடிச்சிட்டான். நல்ல வேளை நான் பலசாலியா இருந்ததுனால தப்பிச்சிட்டேன். உன்னை நினைச்சு அவன் குடிச்சுக்கிட்டே இருக்கான். நான் அவனை ஏமாத்திட்டேன்னு நினைக்கிறியா? ஹே, நாம காதலை பத்தி பேசுறோம், அனுதாபத்தை பத்தி இல்ல. அவன் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் நீ இல்ல. அவனுக்கு அவனே தண்டனை கொடுத்துக்கிறான். உன் காதல் நிறைவேற வரைக்கும் நீ அவன் கண்ணில் படாம இருக்கிறதா நல்லது. தைரியமா இரு. என்னப்பா? என்ன வேணும்னு சொல்லு, நான் எடுத்துட்டு வரேன். என்ன வேணும்னு சொல்லு, போகாத. எனக்கு எனக்கு என்ன இந்த பாட்டில் திறக்கிறதுக்கு ஓபனர் வேணும். முதல்ல கிளாஸ் எடுத்துட்டு போ. போ. ஏய், இது நான் எப்படி திறப்பேன்? போ போ போ. ஓபனர். இவ்வளவு நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்தா? நான் யாருங்கிற உண்மைய ஜான் கிட்ட சொல்லிடலான்னு இருக்கேன். உனக்கு என்ன பைத்தியமா? நீ யாருங்கிற உண்மையை சொன்ன அப்புறம் அவன் உன்னை விட்டுட்டு வேற ஒரு புது பொண்ணை தேடி போயிடுவான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ ஜானை பத்தி தப்பா புரிஞ்சு வச்சிருக்க. அவன் ரொம்ப நல்லவன். அவன் கூட இருந்தா பொழுது போறதே தெரியாது. ராத்திரி பகலா அவனையே நினைச்சிட்டு இருக்கேன். அவன் எல்லாமே என்னால இருக்கவே முடியாது. அவனும் இதே மாதிரி என்ன விரும்புறான்னு நினைக்கிறேன். உனக்கு காதல் முத்திருச்சுன்னு சொல்லு. நீ எதுக்காக இங்க வந்த? எனக்கு ஷாம்பேன் வேணும். இப்பதானடா ஒரு பாட்டில் காலி பண்ண. எனக்கு ஷாம்பேன் வேணும். போன எடுத்துட்டு வரேன். குடிக்கார பாரு. எங்கேயும் போயிடாத. ஒரு நிமிஷம். வந்துட்டேன். ஏய் ஆல்பர்ட், நீ என் கூட கொஞ்சம் குடிய. வேண்டாம்னு சொன்னா என்ன சும்மா விட்டுற போற? சரி, டைம் இல்ல, சீக்கிரமா குடிச்சிரு. நான் வெளியே போகணும். இந்தா கொஞ்சமா இருக்கு. இன்னும் வேணுமா? ஊத்துறேன். நல்லா பாத்துக்க, நானும் குடிக்கிறேன். மெதுவா, ஏன் இப்படி அவசரப்படுற? என்னடா பாக்குற? குடி. இன்னும் 2 நாளைக்கு எழுந்திருக்க கூடாது. படு. அவ இங்கதான் இருக்கா, கவலைப்படாதீங்க. ஷூர், நீங்க அவளோட பேசலாம். இந்த பேச. குளோரியா, இவதான் பூ. பூ, இவ என்னோட குட் ஃப்ரெண்ட். ஹாய். வாவ், பாக்கிறதுக்கு அப்படியே என்ன மாதிரி இருக்கா? எஸ். நம்பவே முடியல. நான் யாருங்கிறது ஏற்கனவே உனக்கு தெரியும்ல. இத்தனை நாளா நீ நடிச்சியா? அத நீதான் ஆரம்பிச்ச. நாம 2 பேரும் ஒன்னா இருக்கும்போது என்ன நல்லா பாத்துக்கிட்ட, என் கூட சுத்துன. அதெல்லாம் நிஜம் இல்லையா? ஏய், ஏன் இந்த மாதிரிலாம் பேசுற? உனக்கு ஹாங்காங் பிடிச்சிருந்தா நீ எங்க கூடவே தங்கிக்கலாம். இனி நான் எதுக்காக இங்க இருக்கணும்? நீயே எனக்கு இல்லைன்னு ஆனதும் இனிமே நான் அந்த ஊர்ல இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை.
எல்லாம் நீதானே நினைச்சிட்டு இருந்த. எனக்கு இந்த தண்டனை தேவைதான். இயற்கை சட்டத்துக்கு கீழே ஹாங்காங்ல ஸ்டைரோஃபார்ம் பயன்படுத்துறது தடை செய்யப்பட்டிருக்கு. இந்த நியூஸ் வெளிவந்த உடனே கம்பெனி ஸ்டாக்ஸ் சரிஞ்சிடுச்சு. அதுவும் 70% இருந்து 60%க்கு. இந்த நிறுவனத்தோட எல்லா ஷேர் ஹோல்டர்ஸும் ஸ்டாக்க குறைவா வித்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த சட்டம் அமலுக்கு வரும்னு தெரிஞ்சும் எங்களுக்கு ஏன் சொல்லல? நான் அப்பவே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். மிஸ்டர் சேன், உங்க முடிவுக்காக தான் நாங்க எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். நாம அப்புறம் பேசலாம். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. சாப்பிடுங்க. மண்ணில் விழுந்த இலைகள் எல்லாம் உணர்ச்சியற்றவை அல்ல. அவைகள் மண்ணில் விழுந்து புதிய மலர்களை பிறக்க வைக்கிறது. நீ என்ன சொல்ல வர? அவைகள் மண்ணில் விழுந்து புதிய மலர்களை பிறக்க வை. சரி சரி, இதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கும் தெரியாது. இவ்வளவு வருஷமா உங்க கூடவே இருக்கேன். உங்களை இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. உங்களுக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு நீங்க எப்படி என்ன தனியா இருக்க விட? என்னாச்சு உங்களுக்கு? போவீங்க. நான் சொல்றத கேளுங்க சார். நான் இனி உன் பேச்சை கேட்க தயாரா இல்ல. இனிமே நான் சொல்லி நீங்க கேட்க போறதில்ல. நான் போய் என் வேலையை பாக்குறேன். நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? கதவை உடைச்சுக்கிட்டு வந்தோம். என்ன செய்யலாம்? போலீஸ். இவங்க என்ன போன் பண்ண விடுவாங்களா? சொல்றத செய்யுங்கறல்ல. முறைச்சு பாக்குறோம். எதுக்காக இங்க வந்தீங்க? நீ எங்க பாஸோட கம்பெனியை நாசமாக்கிட்டதால எங்களுக்கு வேலை போயிடுச்சு. அதனால உன்னை பழிவாங்க வந்திருக்கோம். ஏய் சேன், கொஞ்ச நாளா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். உண்மைதான். போட்டு பார்க்கலாமே. அந்த லோ தான் உன்னை அனுப்புனானா? மிஸ்டர் லோக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. என்னால முடியாது. நீ சண்டை போட்டுதான் ஆகணும். உனக்கு சண்டைன்னா ரொம்ப பிடிக்கும்ல? அப்படிதான் வச்சுக்க. ஏன் கோழ மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கான்? எழுந்து சண்டை போட வேண்டியதானே? உங்களுக்கு அவரை பத்தி தெரியாது. கொஞ்சம் சும்மா இருங்க. ஏன் என்ன பண்ணிடுவாரு? பின்னிடுவாரு. ஓகே. ரூல்ஸ் என்ன? அன்னைக்கு சொன்னல அதே ரூல்ஸ் தான். ஆனா தப்பா சண்டை போடக்கூடாது. இந்த இதை போட்டுக்க. இதான் முடிவா? ஆமா.
நல்ல பிராக்டிஸ். என்ன விஷயம்? நான் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கவா? என்ன ஏன் கேக்குற? ஒன்னும் ஆகலையே. ஓகே. வெரி குட். இப்ப பாரு. Come on. Smile, please. நீ சிரிச்சா எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? சண்டை போடும்போது முகத்தை உம்முன்னு வச்சிருந்ததுனாலதான் நீ தோத்துட்டேன்னு நினைக்கிறேன். பாரு, நீ சிரிச்சா அழகா இருக்க. நான் ரெடி. நீங்க ரெடியா? Come on.
Don't worry. Be happy. டான்ஸ் ஆடலாமா? ஏய், நான் இங்க இருக்கேன். எழுந்துரு சீக்கிரம். சார் உங்களுக்கு என்னாச்சு? எழுந்துருங்க சார். சார் உங்களுக்கு எதுவும் ஆயிடலையே? எனக்கு ஒண்ணும் இல்ல சார். நீங்க ஜெயிச்சிட்டீங்க சார். இல்ல, தோத்துட்டேன். என்ன சொல்றீங்க? நான் ஜெயிச்சது காரணமே பூதான். ஆனா நான் அவளை இழந்துட்டேன். அவனுக்கு என்னாச்சுன்னு பாரு. ஏய் ஏய், என்ன பெட்ரோல் வாசனை வருது? நம்ம பாஸ் இந்த ஃபேக்டரியை கொளுத்த போறாரு. இன்னும் எதுக்காக பாத்துட்டு நிக்கிறீங்க? வாங்க ஓடிடலாம். பாஸ், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒன்னும் ஆகாது, கவலைப்படாத. ஏய், இங்க வா. ஃபேக்டரிக்குள்ள யாரும் இல்லையே? யாரும் இல்ல பாஸ், நல்லா பாத்துட்டேன். குட். அது சரி, இந்த லெட்டரை எங்க அப்பா கிட்ட கொடுத்துரு. ஓகே பாஸ். அவரை ரொம்ப கேட்டதா சொல்லு. ஓகே ஓகே பாஸ். அப்படியே இந்த லெட்டரை சான் கிட்ட கொடுத்துரு. அப்படியே கேட்டதா சொல்லு. கூடவே வெறுக்கிறன்னு சொல்லு. ஓகே பாஸ். அப்படியே அந்த லெட்டரை போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துரு. இங்க நடந்ததுக்கெல்லாம் காரணம் நான் தானே எழுதியிருக்கேன். என்கிட்ட கொடுத்துட்டீங்களே, அப்ப நீங்க எங்க போறீங்க? நான் எங்க போறேன்னு உனக்கு தெரியணும்ல. கொஞ்சம் தள்ளி நில்லு, சொல்றேன். நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். ஐயோ, கண்ணு எரியுத. எப்படியும் சாகதான் போறேன். கண்ணு எரிஞ்சா என்ன? ஐ லவ் யூ மேரி. ஏய் லோ, உனக்கு என்ன பைத்தியமா? சான், நீ என் வாழ்க்கையில ரொம்பவே விளையாடிட்ட. ஏன்னா எங்க அப்பா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல இருந்து தூக்கிட்டாரு. என்கிட்ட இப்ப எதுவுமே இல்ல. திடீர்னு குண்டை தூக்கி போடுறீங்களா பாஸ்? நீங்க இல்லாம நாங்க என்ன பண்றது? பிச்சை எடுக்க வேண்டியதான்.
பாஸ் பாஸ் இது போதுமா? இப்போ போதும். இப்பவும் கண்ணு எரியுதா? நீ ரொம்ப நல்லவன், என்னை விட நல்லவன். நீ தயாரிச்ச ஸ்டைரோஃபார்ம் இயற்கைக்கு ரொம்ப கெடுதலை ஏற்படுத்தும். அதனால தான் உன் ஃபேக்டரி நான் மூட வச்சேன். தப்பா நினைக்காத. நாம சண்டையை மறந்துட்டு ஏன் ஒன்னா வேலை செய்யக்கூடாது? நாம 2 பேரும் சேர்ந்து பழைய பேப்பர் பிசினஸே ஆரம்பிச்சா என்ன? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? சின்ன வயசுல இருந்து படிப்புலயும் சரி, சண்டை போடுறதுலயும் சரி, நீ தான் ஜெயிச்சுக்கிட்டு இருந்த. நான் விரும்புற பொண்ணு நீயும் விரும்புன. சொல்லி வச்ச மாதிரி அவளுங்க அத்தனை பேரும் உன் பின்னாடியே சுத்த ஆரம்பிச்சிட்டாளுங்க. அதான் உன்னை எனக்கு பிடிக்கல. எனக்கும் உன்னை பிடிக்கல. ஏன் எனக்கு பிடிக்கல? எதுக்காக? இந்த சிரிப்பு எனக்கு பிடிக்கல. நீ பிறந்ததுல இருந்தே பணக்காரன். நீ எதுக்குமே கஷ்டப்படல. ஆனா நான் ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் கஷ்டப்பட்டேன். உன்னை நான் வெறுக்க ஆரம்பிச்சது சின்ன வயசுல நீ என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்கிட்ட இருந்து பிரிச்சப்பதான். அதான் இவ்வளவுக்கும் காரணமா? வேடிக்கையா இருக்கு. அவ இப்ப வேற யாரையும் கல்யாணம் பண்ணிட்டா. அந்த பையன் பேரு பைத்தியக்கார மாதிரியா இருப்பான். அவன மூஞ்சியும். வேடிக்கை பாத்தியாச்சா? இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் நமக்கு பிடிச்ச பொண்ணு நமக்கு கிடைக்கவே இல்லை. பாத்தியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஏதோ ஐ லவ் யூ மேரின்னு கத்துன. அதை விட சரி, அது போட்டோம். உனக்கு ஏதோ என்கேஜ்மெண்ட் நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். அது ஒரு பெரிய கதை. மேரி ரொம்ப நல்லவ. நாங்க 2 பேரும் ஒன்னா இருந்தப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். சிரிச்சுக்கிட்டே தான் இருப்போம். ரொம்ப ஜாலியா இருப்போம். ஆனா திடீர்னு ஒரு நாள் அவ என்னை விட்டுட்டு போயிட்டா. அவளை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். அவ எங்கேயும் கிடைக்கல. அவ இப்ப எங்க எப்படி இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. ஏய், உனக்கு என்னாச்சு? நான் உடனே அவளை பார்க்கணும். யார? மேரியா? நீதான் அவளை பார்த்ததே இல்லையே. என்ன மிஸ் பண்ணிட்டியா? என்ன பிரிஞ்சு கஷ்டப்பட்டியா? நானும் தான். பூ, எங்க எங்க போற? பூ பூ உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியல ஜான். இங்க இருந்து போயிடு. போடான்னு சொல்றல. என் கண்ணு முன்னால நிக்காத. போ. போடான்னு சொல்றல. போ. நீதான் அவன வேணான்னு சொல்லிட்டல. அப்புறம் ஏன் வந்த? நான் அப்படி சொல்லல. அப்படி நீ சொல்லலனா வேற என்ன சொன்ன? அவ முதல்ல எல்லாம் சந்தோஷமா இருந்தா. அவ திரும்பி வந்ததுல இருந்து அவ முகத்துல சிரிப்பே இல்ல. அத பாக்கும்போது இந்த பெத்த மனசு எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? அவ ஏன் இப்படி ஆனா? அவளை நீ என்ன பண்ண? நான் நிச்சயமா எதுவுமே பண்ணல. அப்படியா? ஏன் வந்த மாதிரி இருக்கா? அவளை நான் பார்க்க விட மாட்டேன். மரியாதையா இங்க இருந்து போறியா இல்ல கைய கால உடைக்கிட்டுமா? நான் சொல்றது கோவப்படாம கேளுங்க. அவரு தான் சொல்லிட்டு இருக்காருல, இங்க இருந்து போட. போட. பூ, ஏய், ஒழுங்கா சொன்னா கேட்க மாட்டியா? பூ, போ. ஒரு நிமிஷம். ஓடா. அவனுக்கு ஒண்ணும் ஆகாது.
சார் நீ ஒரு ஆம்பளையா இருந்தா என்ன தாண்டி போ பார்க்கலாம். உங்க அப்பா இன்னைக்கு ரொம்ப கோவத்துல இருக்காருன்னு நினைக்கிறேன். அங்கிள் உங்களுக்கு ஒண்ணு அடிப்படலையே. வாய மூடுறா. நான் ஒண்ணு உனக்கு அங்கிள் இல்ல. ப்ளீஸ் என்ன அவங்கிட்ட பேச விடுங்க. என் பொண்ண உன் கூட நான் பேச விட மாட்டேன். பூ தயவு செஞ்சு. பூ வாய மூடு. பூ வாய மூடுன்னு சொல்றேன்ல. பூ ஒரு தடவை சொன்ன உனக்கு புரியாதா? நீங்க என்ன கொன்னாலும் சரி நான் அவகிட்ட பேசாம போக மாட்டேன். சரி பேசணுமா? என் கூட வா வா வா. இப்ப சொல்லு, என்ன சொல்லணுமோ சொல்லு. ஏன் பேசாம இருக்க? சொல்லு. என்னங்க வாங்க போலாம். அவங்கள தனியா விடுங்க. அவன் என்ன சொல்றான் நான் கேட்கிறேன். வாங்க. என்ன விடு. சொன்ன கேளுங்க. எதுக்கு இங்க வந்த? நீ உன்னோட ட்ரெஸ் விட்டுட்டு வந்துட்ட. என்கிட்ட இந்த மாதிரி நிறைய இருக்கு. உனக்கு பிடிச்ச டிஷ் ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். ஆனா ஆறிடுச்சு. சூடு பண்ணா நல்லா இருக்கும். துணியும் சாப்பாடும் கொண்டு வந்துட்டா நடந்தது எல்லாத்தையும் மறந்துடுவேன்னு நினைச்சியா? கொஞ்சம் என் கூட வா. இது எல்லாத்துலயும் ஒரே விஷயம் தான் எழுதியிருக்கேன். அப்படியா? என்ன எழுதியிருக்க? ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூ. இந்த 3 வார்த்தையை தவிர வேற எதையுமே நான் எழுதல. எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்ட? எல்லாத்துலயும் ஒரு 1000 ரூபாய் நோட்டு வச்சு அமைச்சிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன்ல. ஐ லவ் யூன்னு எனக்காக ஒரு தடவை சத்தமா சொல்ல. ஓகே, ஐ லவ் யூ. எப்ப இருந்து என்ன காதலிக்க ஆரம்பிச்ச? நீ என்னை விட்டு பிரிஞ்சதுல இருந்து. நீ அன்னைக்கு அந்த ஷூட்டிங் ஸ்டாரை பார்த்தப்ப உன் மனசுல என்ன வேண்டிக்கிட்ட? அதான் இப்ப நிறைவேறிடுச்சே. ஏய், நீ ஏன் அழுதுகிட்டு இருக்க? ஏய், அவங்கள தனியா விடுங்க. ஏய் சான், கிட்ட போ, கிட்ட போ, கிட்ட போய் ஐ லவ் யூன்னு சொல்லு. ஐ லவ் யூன்னு சொல்லு. அங்க பாரு. உங்க ஊர்ல இவ்வளவு அழகான பொண்ணுங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தா. ஏய், என் ஃப்ரெண்ட உனக்கு அறிமுகப்படுத்துறேன். அவ அங்கதான் இருக்கா. எங்க இருக்கா? பூ! பூ!
要怎